Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போது 11th standard maths chapter 3 trigonometryல exercise 3.9ல question number 7ல second subdivision வாங்க question குள்ள போலாம். A cos b plus cos c which is equal to 2b plus c sin square a by 2 ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம LHS equal to RHS அப்படின்றத தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வச்சு தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதை எழுதிக்கலாம். ஸோ A which is equal to 2r sin a வரும். அதே மாதிரி b which is equal to 2r sin b, c which is equal to 2r sin c வரும் இல்லையா. ஸோ இதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ LHS என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, a cos b plus cos c இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏக்கு பதிலாக நான் அந்த ஃபார்முலாவை எழுதிக்கிறேன், அதாவது 2r sin a எழுதிக்கிறேன். ஓகேவா, sin a. இப்போ வந்து இது பாருங்க, cos b plus cos c இருக்கு இல்லையா, இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். cos c plus cos d ஃபார்முலாவை எழுத போகிறோம். அப்போ இதில் அப்ளை பண்ணனா 2 cos ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணணும். அப்போ b plus c divided by 2, அதே மாதிரி cos ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும், b minus c divided by 2 வரும். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்க, இந்த இடம் அதாவது இந்த b plus c, இந்த b plus c divided by 2 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், அதாவது a plus b plus c equal to 180ன்றதுனால அப்போது b plus c divided by 2னும் போது 180 டிவைட் பண்ணிங்கன்னா 2ஆல் 90 ஆகிடும். அப்போ 90 மைனஸ் a by 2ன்னு வரும். ஸோ இந்த b plus c divided by 2க்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா 90 மைனஸ் a by 2ன்னு போட போகிறேன். ஓகேவா. ஸோ அப்போ 2r sin a 2 cos 90 minus a by 2, அதே மாதிரி cos b minus c by 2ன்னு இருக்குது. சரியா. ஸோ cos 90 பார்த்தீங்க அப்படின்னா சைனாக மாறிடும். ஸோ அப்போ 2r sin a 2 sin ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ், 2 sin a by 2ன்னு வரும், இன்டூ cos b minus c divided by 2ன்னு வரும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே sin aன்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம sin 2aக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ sin 2a வந்து இங்கே வெறும் a இருக்கிறதுனால அது ஹாஃப் ஆங்கிள், அப்போ வந்து sin a by 2ன்ற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ அப்போது 2r அப்படியே இருக்கட்டும், sin 2a ஃபார்முலா என்னது, 2 sin a cos a, அது அப்படியே எழுதிக்கோங்க, ஆனால் a by 2ன்னு போடணும். ஸோ 2 sin a by 2 cos a by 2 இந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, sin a by 2 இருக்குது, இன்டூ cos b minus c divided by 2ன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு sin a by 2 இருக்குது, இங்கே ஒரு sin a by 2 இருக்கா. ஸோ அந்த ரெண்டு sin a by 2வையும் மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற cos a by 2 வந்து ப்ராக்கெட்டோட சேர்த்து இணைச்சி எழுதலாம். அப்படி எழுதும் போது உங்களுக்கு 2r 2 sin square a by 2, காசை உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போது 2 cos a by 2 into cos b minus c divided by 2ன்னு வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா cos a by 2 அப்படின்னா என்னது, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதாவது a plus b plus c equal to 180. இதில் நம்ம எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஏவை மட்டும் வச்சுட்டு அது மற்றது அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ a divided by 2 is nothing but 180 divided by 2 minus b plus c divided by 2. அப்போது நான் இங்கே a by 2க்கு பதிலாக இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா 180 divided by 2 பண்ணிங்கன்னா 90 ஆகிடுமா. ஸோ அப்போ இதை பண்ணிட்டீங்கன்னா 90 minus b plus c divided by 2ன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் இதை எழுத போகிறேன். அப்போ 2r 2 sin square a by 2 அப்படி இருக்கட்டும், 2 இங்கே பாருங்கள் cos 90 minus b plus c divided by 2ன்னு வரும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ இன்டூ cos b minus c divided by 2. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா cos 90 வந்து உங்களுக்கு sin ஆகிடும். அப்போ 2r 2 sin square a by 2 2 sin, இப்போ வந்து பாருங்கள், ஸோ 90 minus theta ஃபஸ்ட் குவாட்ரண்ட், அதில் எல்லாமே பாசிட்டிவ். அப்போ sin b plus c divided by 2 into cos
b மைனஸ் சி டிவைடட் பை டூன்னு வரும். ஸோ இப்போ வந்து இது என்ன ஃபார்முலாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம் இல்லையா, அதாவது சைன் ஏ காஸ் பி மாதிரி அதே ஃபார்முலாவில் தான் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம எழுதிக்கலாம். ஸோ சைன் ஏ காஸ் பி பார்த்தீங்க அப்படின்னா 1/2 சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. ஸோ ஆக்சுவலாக இந்த 2 இங்கே இல்லைன்றதுனால நம்ம இங்கே இருக்குது இல்லையா, அதனால இந்த 2வை நம்ம இப்போ கேன்சல் பண்ணணும்னா இங்கேயே இருக்கணும் அது ஆல்ரெடி. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு வந்து இங்கேயே இருக்குது 2. ஸோ இங்கேயே இருக்குன்றதுனால ஜஸ்ட்டு நம்ம இந்த இது ஃபார்முலாவை மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். ஸோ இது அப்ளை பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு 2r 2 sin ஸ்கொயர் a/2 sin சம் ஆஃப் த ஆங்கிள் இல்லையா, அப்போ சம் ஆஃப் த ஆங்கிள்னா b plus c divided by 2 plus b minus c divided by 2ன்னு வரும். அதே மாதிரி plus sin a என்னும் போது b plus c divided by 2 minus என்னும் போது minus b plus cன்னு ஆகிடும். ஸோ minus b plus c divided by 2. ஸோ இப்போ எதெல்லாம் நமக்கு கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே plus c minus c கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா plus b கேன்சல் ஆகிடும், minus b கேன்சல் ஆகிடும். ஸோ மிச்சம் இருக்கிறத ரிமைனிங் எடுத்து எழுதிக்கலாம். 2r வரும். ஸோ 2r 2 sin ஸ்கொயர் a/2 sin b plus b வந்து உங்களுக்கு 2b ஆகிடுமா. கீழே வந்து ஒரே மாதிரி டினாமினேட்டர் இருந்தால் ஒரு வாடி தான் யூஸ் பண்ணணும். அப்போ 2b டிவைடட் பை 2ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் b தான் வரும். சரிங்களா, 2 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் c plus c 2c ஆகிடும். 2c டிவைடட் பை 2ன்னு பார்க்கும்போது வெறும் c தான் வரும். ஸோ இப்போ sin c. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2r இருக்கு இல்லையா, 2rஆல் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 sin ஸ்கொயர் a/2 2வை உள்ளே கொண்டு போனோன்னா 2r sin b வரும் ப்ளஸ் 2r sin c வரும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் 2r sin bனா ஸ்மால் b போடணும், 2r sin cனா ஸ்மால் c போடணும். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 2 sin ஸ்கொயர் a/2 இங்கே பாருங்கள் b ப்ளஸ் cன்னு வருமா. ஸோ இது நம்ம RHS மாதிரி தகுந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா 2 ஃபஸ்ட்டு போடுங்க, b ப்ளஸ் c அடுத்தமாக போடுங்க, அதுக்கப்புறம் sin ஸ்கொயர் a/2. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட RHS. சரிங்களா, ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்குங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.